நமஸ்காரம். அபியாம்பையே சதகம் பாட்டு 11. மெய்யற்படந்த அருட்கடலே விளையும் நாண முலரெணியினில் விரிவாய் பொருந்தும் பரநிதியே வீணையை அகற்றும் பதமுடையாய் உய்யுந் தவத்தோர் மேலோர்கள் உறுதியுடனே மகிழ்பதியே ஒன்றாம் யோக முடிவதனில் ஒளியாய் வெளியாய் உதித்தவளே செய்ய கமலத்தயன் மனைவி தினமும் பணியும் திருவருளே தேகா தேக கொடியேலா சிறந்து நிறைந்த சின்மயமே வையத்தடங்கா அருள்மலையே வருண அருண ஒளிமணியே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வி அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வி அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் பாடலின் விளக்கம் 11. இம்மண்ணுலக வாழ்க்கை நிலையற்றது. இந்த உடலும் அவ்வாறே அழியக்கூடியது, பொய்யானது. இது மாயையின் வேலை. இம்மாயையிலிருந்து விடுபட்டு ஆன்மாதான் மெய்யானது என்பதை உணர வேண்டும். இந்த உணர்வையும் நாணத்தையும் அன்னை அபயாம்பிகை தன் அளவற்ற கருணையால் அன்பர்களுக்கு அளித்து அருள் புரிவாள் என்று சொல்லுகிறார். ஆன்மா என்னும் மெய்ப்பொருளில் படர்ந்து அருட்கடலாய் விளங்குகிறாள் அன்னை. அவள் வீற்றிருப்பது ஞானத்தாமரையில். அவளே எல்லாவற்றிற்கும் மேலான நிதி ஆவாள். அவள் விதியையும் மாற்றுபவள். இக்கருத்தினை திருமூலர் திருமந்திரம் 1231 அதிவிதுவென்று அவமே கழியாதே மதுவிரி பூங்குழல் மங்கை நல்லாளை பகியது மேனி பணிய வல்லார்க்கு விதிவழி தன்னையும் வென்றிடலாம் என்பார். அந்த வழி செல்வதா, இந்த வழி செல்வதா, எந்த வழி செல்வது என்று தெரியாமல் காலத்தை வீணே கழிக்காதீர். தேன் சிந்தும் மலர் சூடிய கருங்கூந்தலுடைய அன்னை சக்தியை சந்திர மண்டலத்தில் பொருத்தி வழிபட வல்லார்க்கு விதியையும் வெல்லும் வல்லமை உண்டாகும். அதாவது அன்னையே எல்லாவற்றிற்கும் மேலான சக்தி. அவளால் மட்டும்தான் விதியை மாற்ற முடியும். திருக்கடவுரில் காலனை எட்டி உதைத்து மார்க்கண்டேயனுக்கு விதித்த விதியை மாற்றினவள் அன்றோ? உன் திருவடியையே பற்றாக பற்றி கொண்டு தவம் செய்பவர்கள் மகிழ்ச்சியில் திகழ்வார்கள். மற்றும் தெய்வத்தை தொழுது நல்வினைகள் செய்து அதன் பயனாக விண்ணுலகம் அடைந்து வானுலக இன்பத்தை அனுபவிப்பவர்களும் அன்னையின் கருணையை எண்ணி மகிழ்வார்களாம். அதாவது அன்னை போகத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடியவள். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 764. சவர்க்க பவர் கதா. சுவர்க்கத்தையும் மோட்சத்தையும் தருபவள். சுவர்க்க சுகம் அழியக்கூடியது. அபவர்க்கம் என்பது நிரந்தரமான மோட்சம் என்ற சுகம். அஞ்சல் நாயகியான அன்னை யோக வழியில் தன்னை வழிபடுபவர்களுக்கு புருவ மத்தியில் தோன்றி காட்சி அளிப்பவள். அதற்கு மேலான துவாத சாந்த பெருவழியிலும் காட்சி தருவாள். பட்டர் யோகத்திலும் தலை சிறந்து விளங்குவதை உணர்கிறோம். தாமரையில் வீற்றிருக்கும் அன்னையை தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மன் துணைவியான கலைமகள் சரஸ்வதி தேவி தினமும் துதித்து வழிபடுகிறாளாம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 614. சசரமர ரமாவணி சவய தட்சிண சேவிதா என்று சொல்கிறது. அதாவது அன்னையின் இடதுபுறம் லக்ஷ்மியும் வலதுபுறம் சரஸ்வதியும் சாமரங்கொண்டு அன்னையை சேவிக்கிறார்கள். திருமகளும் கலைமகளும் அன்னையின் கடைக்கன் பார்வைக்காக இயங்குகிறார்களாம். எல்லோருக்கும் அருள் புரியும் அபயாம்பிகை தாயானவள் உயிர் உள்ளவை அல்லாதவை என்று பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஜீவராசியிலும் தனது கருணையால் அணைத்து கொள்ளும் ஞான சொரூபியானவள் என்று பட்டர் பெருமையுடன் பறைசாற்றுகிறார். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 251 அன்னையை சின்மயி என்கிறது. அன்னை சித் வடிவானவள். சித் என்றால் நாணம். சிறந்த நாணமே வடிவானவள். அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்று திருமுடி இல்லாத சுத்த ஞான வடிவு அன்னையின் அருள் அளவிட முடியாதது. ஒருவேளை மலையிளவு என்று சொன்னாலும் அது பொருந்தாது என்று கருதிய பட்டர் வையத்தடங்கா அருள்மலையை என்று மிக நயம்பட உரைக்கிறார். பன்னிறங்களோடு கூடியனவும் சிவந்தவியும் ஆகிய நவமணிகள் வடிவாய் திகழும் அபயாம்பிகை தாயே மயிலாடுதுறையில் வந்திருப்பவர்களுக்கு வரையறையின்றி வரங்கள் தரும் பெருமை மிக்க மயூரநாதனின் பிராண நாடியே